ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं क्या? உற்சாகமா இருக்கீங்களா? उत्साहित है क्या? வேதமிழ தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती நாம் है. இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे, வாசிக்கலாமா? पढ़ेंगे. உபாகமம் व्यवस्था विवरण 23ஆம் அதிகாரம் 23वां अध्याय 14வது வசனம். उसका 14वां वचन. அவர் உன்னிடத்தில் அசுசியமான காரியங்களை கண்டு ऐसे न हो कि वो तेरे मध्य में अशुद्ध कार्य देखकर உன்னை விட்டு போகாதபடிக்கு तुझसे न फिरकर பாளையம் எங்கும் சுத்தமா இருக்க கடவுது. इसलिए तेरी छावनी पवित्र रहनी चाहिए. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है சத்துருவை உன்னிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொன்னால், शत्रु को तुझसे हटाना है तो, சத்துருவின் மேல உனக்கு ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், शत्रु के बीच में जय मिलना है तो, துஷ்டன் உங்க வழியாக வர வேண்டாம் என்று சொன்னால், दुष्ट तेरे विरुद्ध न आना है तो, அவர் சொல்றாரு, वो कहता है உன் பாளையம் எங்கும் சுத்தமா இருக்க கடவுது. तेरी छावनी पवित्र रहनी चाहिए. அது மாத்திரமல்ல, केवल वही நம்முடைய नहीं, இருதயம் சுத்தமா இருக்க கடவுது. हमारे हृदय भी शुद्ध रहे, நம்முடைய இருதயம் ஒரு பரிசுத்தமா இருக்க கடவுது. हमारे हृदय भी पवित्र रहे. மனுஷன் முகத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார், मनुष्य तो चेहरे को देखता है, ஆண்டவரோ पर परमेश्वर நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறார். अपने हृदय को जांच कर देखता है. கண் இமைக்கும் நேரத்துல अपने अपने पलकों की आंखें बंद करने நீங்க तक என்ன யோசிக்கிறீங்க என்று சொல்லி, आप क्या विचार करते हैं, உங்க என்ன ஓடிக்கொண்டு இருக்கு என்று சொல்லி आपके हृदय में क्या चलता அவர் है, அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். वो जानने वाला परमेश्वर அதனால है. इसलिए உங்க இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும், आपका हृदय शुद्ध रहे, உங்க பாளையம் சுத்தமா இருக்க आपकी வேண்டும். छावनी शुद्ध रहे. உங்க இருதயம் சுத்தமா இருக்கும் பொழுது आपके हृदय शुद्ध रहने से ஆண்டவர் परमेश्वर சத்துருவின் மேலே ஜெயத்தை கொடுப்பார். शत्रु के ऊपर जय को देगा. வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், हृदय के शुद्ध वाले वे भाग्य है, பரலோகராஜ்யம் அவருடைய என்று சொல்லப்பட்டிருக்குது. स्वर्ग के राज्य उन्हीं का है. அப்ப உங்களுடைய பாளையம் சுத்தமா இருக்கணும், आपकी छावनी शुद्ध रहना உங்க है, இருதயம் சுத்தமா இருக்கணும். आपके हृदय शुद्ध நீங்க रहना அப்படி है. பரிசுத்தமா வாழும் பொழுது वैसे पवित्रता से जीते समय கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக परमेश्वर आपके बीच में சத்துருக்களை விழப்பண்ணுவார், शत्रु को गिराएगा, உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். आपको जय को देगा. நாம் ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता धन्यवाद உடைய करते हैं, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना உடைய करते இருதயத்தை हैं, பரிசுத்தப்படுத்தும். उनके हृदय को पवित्र कीजिए. உமக்காக பரிசுத்த வாழ ஒப்பு கொடுக்க தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके लिए पवित्रता से जीने के लिए अपने आप को अर्पण करने இந்த प्रार्थना மாசத்துல करते हैं. வாக்குத்தத்தன்படியாக इस महीने की प्रतिज्ञा के अनुसार துஷ்டன் அவள் வழியா கடந்து போகாதபடிக்கு ओछा करने वाले उनके बीच में न நீர் आते அவர்களுக்கு हुए யுத்தம் பண்ணும். आप उनके लिए युद्ध பெரிய कीजिए, காரியங்களை செய்யும். बड़े कार्य कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु के नाम से मांगते पिता, ஆமென். आमेन.